அரசு அலுவலகங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் பற்றி அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கும்பகோணத்தைச் சேர்ந்த சுந்தர விமலநாதன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இதில் தமிழகத்தின் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் சக்கர நாற்காலி, குடிநீர் வசதி, கழிவறை உள்ளிட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை செய்து தர உத்தரவிட கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் ஏற்கனவே இது போன்ற வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு 2021 நீதிமன்றம் உரிய உத்தரவை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக 2021 பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கை 4 வாரங்களுக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.